ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு பயங்கரமான திருடனை பற்றி கேட்க திருடன்னாவே கொஞ்சம் பயம் வரும். ஆனால் இந்த திருடன் பேசுவது வடிவேலையும் மிஞ்சிடும் போல. நீங்களே கேட்டு பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குதுங்க. இது உடனே நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க என்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்க. அந்த எனக்கு தப்பா நான் திருடனுங்களா சொல்லிட்டீங்களா? எந்நேரம் பக்குன்னு இருக்கும், அச்சிக்கும். தெரியுமா உனக்கு? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இந்த ஃபோனு நீங்கள் வச்சுருங்க? ஆமாங்க, நான் இந்த ஃபோனுக்கு சொந்தக்கார தானே நீங்கள்? ஆமாம். உங்களுக்கு தான் நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆமாம். காலையிலேருந்து எடுக்கல. ஒரு வேலையாக இருந்தேன். சரி, எனக்கு தேவை இந்த ஃபோனு. நாலு செல் தானே? ஆமாம், 4 செல்லு. ஒரே இடத்துல 4 செல்லு நான் தான் எடுத்தேன். உங்கள் யாருக்கும் எந்த டிஸ்டர்பிள் இது இல்லை பண்ண நானே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் திட்டு பையன் தான். சரி. சூழ்நிலைக்காரமா ஆயிட்டேன். என்ன பண்றது? இன்னைக்கு காசு வேணும் எனக்கு. காசு கொடுக்குறீங்களா? நான் செல்லை ஒப்படைச்சிட்றேன். சரி, காசு கொடுக்குறேன். எவ்வளோ வேணும்? எனக்கு என்னன்னா, இந்த பாருங்க, செல்லு நான் எடுக்கிற இடத்துல, அதாவது செல்லு கிடைச்சாலும் எது கிடைக்குதோ அதை எடுப்பேன். நீ செல்லு கிடைச்சா செல்லு எடுப்பேன், பணம் கிடைச்சா பணம் எடுப்பேன், எது கிடைச்சாலும் எடுப்பேன். நேற்று செல்லு கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. சரி, அதனால நான் எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்போ எனக்கு காசு தேவை. எவ்வளோ? 4 செல்லுக்கு எவ்வளோ கொடுக்குதா பாருங்க. நீங்க இப்ப இந்த செல்லு நீங்க கடையில திரும்ப புதுசா எடுக்க போனா ஒரு செல்லு நீங்க எவ்வளவு ரேட்டு போட்டு எடுத்தீங்களோ அவ்வளவு இருக்கும். அதே ரேட்டு தான் மறுபடியும் போட்டு எடுக்கணும் நீங்க. கரெக்டானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப 4 செல்லு நீங்க எடுக்க போனா எவ்வளவு ரேட் ஆகுது? அது ரேட் ஆகும், நல்லா நினைச்சு பாரு. இப்ப உங்களுக்கு இந்த செல்லு வேணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும், ஓகேவா? சரி சரி சரி. அதே மாதிரி இந்த அவசரப்பட்டு இந்த போலீஸ் ஹலோ சொல்லுங்க. அவசரப்பட்டு இந்த போலீஸுக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாதீங்க. அதெல்லாம் போல பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவனே திருட்டு பையன். யாரு? போலீஸ்காரன் ஒன்னா நம்ம திருட்டு பையன். அதுதான் சொல்றான். அவன் நீங்க என்ன புடிச்சு அடிச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவன் என்ன வெளியே அனுப்பிச்சிடுவான். எப்படி இருந்தாலும் என் கையில எவ்வளவு இருக்குதோ வாங்கிக்கினேன் வெளியே அனுப்பிச்சிடுவான். புரியுதுங்களா? அப்படியே ஜெயிலுக்கு போனா கூட ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துருவேன். நான் ஒண்ணு சொல்ல, எனக்கு காசு தேவை. காசு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே குத்துறோம் செல்போனை. இப்பவே இன்னைக்கே. அதாவது நாங்களே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்தோம். கஷ்டத்துல இருக்கும். இப்ப 4 போனுக்குன்னா இப்ப எவ்வளவு நீங்க தான் சொல்லணும். அதை ரெடி பண்ணி தான் விடணும். ஐயோ, ஒரே டைம்ல நீங்க நான் கேட்டு எப்படி பண்றது? அப்புறம் என்ன, இந்த திராசுன்னு ஒரு இடம் இருக்குல்ல? ஆமா. அது ஊரு உள்ள ஒரு வீட்டுல செல்போன் எடுத்துட்டேன். நீதான் எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். அத அவங்க அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன நானும் மிஸ் பண்ணிட்டேன், அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆளு நான் கரெக்டா வர வச்சேங்க. அவங்க ஆளு கூடயே வந்துட்டாங்க. 2 பேர் தான் வர வச்சேன். அவங்க லாங்ல நின்று மறந்துக்கின்னு பாக்குறாங்க நிறைய பேர் என்ன யாரு எப்படி. அதனாலதான் நான் நீ கொடுக்காம விட்டேன் அவங்க கையில. இல்ல நான் அப்புறமா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இங்க இப்பவே செல்போன் வேணும்னா எனக்கு பணம் வேணும். அந்த வீடு தெரியல உங்களுக்கு? கேள்விப்பட்டு இருக்கீங்களா? புரியல. கேள்விப்பட்டு இருப்பீங்களா அந்த வீடு? திராஸ் இப்ப உள்ள போய் திராஸ் உள்ள ஊர் உள்ள போயிட்டு இந்த உள்ள யார் வீட்டுல செல்போனுக்கு காணாம போச்சு இல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் காசு சொல்லுங்களா என்ன? இல்ல இல்ல, நான் வெளில இருக்கேன். சரி சரி. இப்ப செல்போன் உங்களுக்கு வேணுமா வேணாமா? செல்போன் வேணும் தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்ப காசு கொடுங்க இப்பயே. இன்னைக்கு விடியறதுக்குள்ள ஒப்படைச்சிடுறேன். தலைவா, திடீர்னு 4 போனுக்கு நீங்க எவ்வளவு கேட்கறேன்னு சொன்னாதானே நான் ரெடி பண்ண முடியும். இல்ல யார்ட்டாவது வாங்கியாவது ரெடி பண்ணணும்ல. அப்படியா? ஆமா. இப்ப திடீர்னு என்கிட்ட இருக்குது ஒரு 2000 3000 இருக்குதுன்னா அப்ப கொடுத்துருவியா? சாரிங்க, 15000 கொடுக்கணும் 4 போனுக்கும். 4 போனுக்கு 15000 கொடுத்துருவியா? 5000 எடுத்தாங்க. சரி, ஓகே ஓகே. ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடுறேன். ஓகே. எடுப்பீங்களா? எடுப்பேன் கன்ஃபார்மா. அது விடியறதுக்குள்ள கூப்பிடணும். விடிஞ்சிச்சுன்னா எடுக்க மாட்டேன். ஐயா தலைவா, நான் இப்ப ரெடி பண்ணல. நான் எடுத்ததுமா பண்ண முடியும். அதெல்லாம் தெரியாது. நீ இந்த ஆளு வச்சுக்கின்னு என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா புரோஜனம் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு நல்லதுக்கு தான். இப்ப நான் காலையில இருந்து போன் வந்து சரி, நான் பணம் ரெடி பண்றது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். கொஞ்சம் எடு போன். காலையில இருந்து போன் வந்தது, நான் எடுக்கலன்னா காரணம் இருந்தது. ஆமா ஆமா. அதுதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்ப 15000 இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா
இப்பயே இந்த நைட்டுக்குள்ள ஒப்படைச்சிடறேன் உங்களுக்கு சரி செல்போனை. சரி சரி நான் ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். ஒரு இப்போ எனக்கு சாப்பாடு கொஞ்சம் ஏற்றணும். ஒரு ஹோட்டல்கள்ல இல்லையோ ஒரு ஹோட்டல்களில் வாங்கின்னு வாங்க கொஞ்சம் சாப்பாடு. நான் இப்போ இங்க இல்ல தலைவா. சரி பரவாயில்ல. நான் நீங்க வெளியில இருக்கேன் தலைவா. செல்லு யாருக்கு உங்களுதா? நம்ம நண்பர் மச்சாந்து. அப்படியா? ஆமா ஆமா. ஏங்க போய் சொல்றீங்க? உங்க செல்லுன்னு தான் சொன்னீங்க. இல்ல நான் அவர்கிட்ட காலைல இருந்து ட்ரை பண்ணேன். சரி சரி. எனக்கே தெரியாது. அப்புறம் தான் சொன்னாப்ல இது மாதிரி மிஸ் ஆயிடுச்சு செல்லுன்னு. உங்களுக்கு செல்லு வேணுமா வேணாமா? அவ்வளவுதான். நான் வந்து இப்போ பேசிட்டு நான் லைன்ல வரேன். அவ்வளவுதான். நீங்க எடுங்க. நீங்க யார் பண்ணாலும் எடுத்து பேசுங்க. உடனே வாங்க. சரி சரி. நான் ஏன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணல. சரி. சரி. என்ன போனு எந்த போனும் கிடையாது அவங்க கிட்ட. அவங்களா ஃபோன் பண்ணாதான். ஓ. நான் இந்த நம்பர் நான் வந்து கூப்பிட்டா நீ கொஞ்சம் எடுங்க. சரி ஓகே வாங்க. சரி ஓகே சரி. எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குதுங்க. இது வந்து உடனே நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்க. அந்த எனக்கு தப்பா நான் திருடனுங்களா சொல்லிட்டீங்களா? எந்நேரம் பக்குன்னு இருக்கும். அச்சிக்கும் தெரியுமா உனக்கு? சரி உன் கூட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றியா? ஆமா நான் ஒருத்தன் என் கூட ஒருத்தவங்க கூட நான் சொல்ல வண்டி ஓடணும் ஒரு ஆள் வேணுமல்ல. அப்போ வண்டியில வா. எங்கண்ணா வரணும்? சரி ஒருத்தங்க ஓட்டு ஒருத்தங்க பின்னாடி உட்காந்து மொத்தம் 2 பேர் தான் வரணும். சரிண்ணா. சரி வண்டியை பார்த்தோன்னா ஸ்டாப்னு சொல்றோம் நின்னுடணும். சரிண்ணா. நின்னுட்டு அங்க இருந்து இறங்கி பொறுமையா வரணும். சரிண்ணா. கொஞ்சம் தொலைவு வந்துட்டு உடனே ஒரு வெள்ளை பையில அந்த காசை போட்டு வச்சுக்க. சரிண்ணா. வெள்ளை பையில அந்த காசை போட்டு வச்சு அதை எத்தந்து அந்த பைய நான் சொல்ற இடத்துல நீ வந்துக்கினே இருக்கணும். நான் உன்னை பார்த்துக்கினே இருப்பேன். அந்த இடத்துல நீ நிக்கிற இடத்துல நில்லு வையின்னு சொல்லுவேன். காசை அங்கேயே வச்சிடணும். போலீஸ்காரன் இருக்கான் பத்தி அவனை பத்தி நான் சொல்றேன் கேளு. அவன் நம்பர் 1 திட்டு பையன். சரிண்ணா. அவனை நீ என்னதான் பாரு என்ன போலீஸ்காரன் பிடிச்சா கூட சரி நீங்க புடிச்சு அவங்கிட்ட என்ன புடிச்சு அடிச்சு அவங்கிட்ட என்ன போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சா கூட சரி அவன் என்ன செய்வான்? கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவான். ஒண்ணு ஜெயிலுக்கு அனுப்புவான். செய்ய மாட்டேனா என் கையில ஏதாவது காசு வாங்கின்னு வெளியே விட்டுருவான். அங்க என்ன அவ்வளவு ஆள் நிக்கிற மாதிரி இருக்குது அண்ணாண்ட. நீங்க வண்டி அதோ அங்க அந்த மூலையில. எந்த மூலையில? அதோ பாக்குறாம்பார் எட்டி தெரிதா அந்த மூலையில. எந்த மூலையில? அதோ பாக்குறாம்பார் அதோ நிக்கிறாம்பார் ஆளு. எனக்கு தான் தெரியல. பாருங்க அங்கெல்லாம் யாரும் இல்லண்ணா. ஆள் வந்திருக்கு. ஆள் இன்னைக்கு முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சிறப்பான சம்பவத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.